ஹேண்ட் வீல் டயக்ராம் டிரா பண்ண போறோம். இதோட ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் வியூல நமக்கு ஃப்ரண்ட் அந்த வால் திக்னஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கேப்போட வால் திக்னஸ் 2 mm கொடுத்துருக்காங்க. கட் செக்ஷன் ஏ மார்க் பண்ணிருக்காங்க. அந்த ஏ கட் செக்ஷன் இதை லெஃப்ட் சைட்ல டிரா பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம டைமென்ஷன் இருக்கு. இந்த கேப்போட டயமீட்டர் எவ்வளவு 50 mm. அந்த கேப்போட பாட்டம் திக்னஸ் அந்த டயமீட்டர் 40 mm. அதுக்கு இன்சைட் டயமீட்டர் எவ்வளவு 41 mm கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 20 mm கொடுத்துருக்காங்க. அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2 mm கொடுத்துருக்காங்க. லார்ஜ் டயமீட்டர் நமக்கு எது கொடுத்துருக்காங்களா, வேற டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ன டயமீட்டர் வந்து 8 mm, அதோட அவுட்டர் டயமீட்டர் வந்து 12 mm கொடுத்துருக்காங்க. அதோட கீ வருது, கீயோட ஹைட் வந்து 9 mm கொடுத்துருக்காங்க. கீயோட விட்த் 2 mm கொடுத்துருக்காங்க. இந்த டயமீட்டர்ஸை நம்ம நினைச்சுக்கிறோம் டயக்ராம் டிரா பண்ண போறோம். கேட்டலாக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் வியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் டூல் பார்ல ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த ப்ரொஃபைலை நான் டிரா பண்றேன். ஒரு 30 டிகிரி ஒரு ஆங்கிள் வருது நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹைட்டு சென்டர் பாயிண்ட் வரைக்கும் வருது. ப்ரொஃபைல் இந்த மாதிரி தாங்க இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வியூல நமக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அதில் பாதி தான் வரைகிறேங்க. ஃபுல்லாக வரையக்கூடாது, பாதி வரைஞ்சு தான் நினைச்சு பாதி டைமென்ஷன் கொடுத்து லென்த்து நம்ம ஹைட்டுக்கு நம்ம ஃபுல் டைமென்ஷன் கொடுக்கணும். மற்றபடி அந்த செக்ஷன்ல பாதி தானே வரையும், அந்த பாதி டைமென்ஷன் நம்ம கொடுக்க போறோம். கரெக்டாக ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு. டைமென்ஷன் எடுக்கிறேன். இது அளவு 30 டிகிரியா, இதுக்கும் ஆக்சிஸ் 3 டிகிரி 30 டிகிரி. இதோட ஹைட் வந்து 2 mm. இது 2 mm. ஓவரால் லென்த் வந்து எவ்வளவு 20 mm சாரிங்க 20. இதோட திக்னஸ் 2 mm. இதோட திக்னஸ் 2 mm. இதோட திக்னஸ் 2 mm. டயமீட்டர் வேல்யூங்க, இது எண்டு பாயிண்ட்டுக்கும் இது ஒரு டயமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது 2 mm தானே, அப்போ இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு இந்த டயமீட்டர் எவ்வளவு, இதுக்கும் இதுக்கும் ஒரு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. சாரி, இந்த டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க கீழே தள்ளி இருக்கலாம். அப்போ இதே கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் எல்லா பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடுச்சு. எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் உள்ள என்ன டயமீட்டர் எவ்வளவு 4 mm கொடுத்துருக்காங்க, 4 mm கொடுக்குறேன். அதுக்கு செகண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 41 கொடுத்துருக்காங்க. நான் 20.5 கொடுத்துக்கிறேன். இந்த திக்னஸ் வந்து 2 mm. இந்த திக்னஸ் 2 mm. 86.74. இது எவ்வளவு 25 mm. ஹைட் வந்து 20 mm. இது 2 mm. டிகிரி எவ்வளவு 35. 30 டிகிரி தானே, 30 டிகிரி 35 30 டிகிரி. ரிவ்யூ பார்த்துக்கலாம். நமக்கு ப்ரொஃபைல் கரெக்டாக வந்துடுச்சுங்க. இதான் நமக்கு ப்ரொஃபைலுங்க. டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்துடுச்சுங்க. 20.5 25 20.5 25 இது 25 டைமென்ஷன் மிஸ் ஆயிருக்காங்க. ஷேப் எதுவும் மாறி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. பார்க்குறேன் 20.5 தான் உள்ள கொடுத்துருக்குறாங்க. இது 20.5 கரெக்டாக தான் கொடுத்துருக்குறேன். டைமென்ஷன் போட்டு நம்ம கரெக்டாக வரைஞ்சாச்சுங்க. இதோட 25 தான் கொடுத்துருக்காங்க. 50 mm கொடுத்துருக்குறாங்க. 50 mm 2.5. இது 2 mm, இது 2 mm. இதோட திக்னஸ் சேஞ்ச் ஆகுதுங்க. 50 கொடுக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஹைட்டு 20 mm கொடுத்துருக்கோமா, இருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம சென்டர் ஆக்சிஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். சென்டர் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே ஷார்ப் பண்ணிக்கலாம். ஷார்ப்ட்டு இந்த இருக்குங்க, கிளிக் பண்ணி நமக்கு ஷார்ப் ரெடிங்க. நமக்கு ஷார்ப் ரெடி ப்ரொஃபைல் வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கார்னர் கேட்டிருக்காங்க. இந்த கார்னர் எவ்வளோ 2 mm கார்னர் பண்ணிடுங்க. அதாவது 2 mm கார்னர் இருக்குங்க. கார்னர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வியூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பிளேன் ஒரு 2 mm கீழே இருந்துச்சு ஒரு பிளேன் எடுத்துக்கிறாங்க. அதில் தான் வந்து அந்த பாக்கெட் ஷார்ட் ஆகுது கீழே. அந்த பிளேனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் வாங்கிக்கலாம்.
இதில் நமக்கு இந்த உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 16 பாக்கெட் இருக்குங்க. அது நமக்கு டைமென்ஷனில் கொடுக்கல, கவுண்ட் கொடுக்கல, ரேடியஸும் கொடுக்கல, பிக் சர்க்கிளும் கொடுக்கலங்க. நான் சரி ஒரு டயமீட்டர் கொடுக்குறேன். இதோட டயமீட்டர் வந்து எவ்வளவு 4.75 கொடுத்துக்கிறாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் ரேடியஸ் 4.75. இதோட டிஸ்டன்ஸ் வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் எழுதணும். 26 கொடுத்துக்கிறேன். ஓகே, இதைத்தான் நம்ம பாக்கெட் பண்ண போகிறோம். எக்ஸிட் அவுட் பண்ணி கொடுக்குறேன். 4.75 mm 26 mm வந்து நான் பாக்கெட் பண்ண போகிறேங்க. இப்போ பாக்கெட் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்? ரிவர்ஸ் ஷேரஸில் கொடுக்குறேன். அப் டு லாஸ்ட். பிளேன் வந்து ரிவர்ஸ் எடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். பிளேனை மட்டும் நான் மாற்றி 2 mm ரிவர்ஸ் ஷேரஸில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பிளேன் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரி பக்கம் வந்துருச்சுங்களா? ஓகேங்களா? இதான் டைமென்ஷன். இந்த டைமென்ஷன் கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. 4.75 mm டயமீட்டர். பிட் சர்க்கிள் வந்து எவ்வளவு? 4.75 mm டைரக்ஷன். டைமென்ஷன் 4.75, பிட் சர்க்கிள் வந்து 26 mm கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ரொஃபைல் வரைகிறதுக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன்? இதை இந்த பாக்கெட்டை சர்க்குலர் பட்டன் பண்ணுறேன். எத்தனைன்னா 16 நான் பாக்கெட் பண்ண போகிறேன். அப்போ சர்க்குலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் 16 கொடுத்துக்கிறேன். பேராமீட்டர்ஸில் கம்ப்ளீட் க்ளோன் கொடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வந்து எதை கொடுக்குறேன்னா அதுக்குள்ள ரெஃபரன்ஸ் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ், அதுக்குள்ள பெர்பெண்டிகுலர் பண்ணது. ஓகே, இப்போ நமக்கு 16 ப்ரொஃபைல் கிடைச்சிருச்சு. ஹேண்ட்பில்ல மேக்ஸிமம் மேலே ட்ரா பண்ணியாச்சு. உள்ள மட்டும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு சின்ன பாக்கெட் எடுக்கணும். அதோட ஹைட் நமக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா 9 mm 2 mm எடுத்து இதில் 12 mmலையா 8 mm நம்ம எடுக்க போகிறோம். இதை எடுத்துக்கிறேன், ஸ்கெட்ச் பண்ணுறேன். உள்ள இருக்கிற டைமென்ஷன் நான் வந்து ஆப்ரேஷன் டூல்பாரில் உள்ள ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ் வச்சு நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் மட்டும் தான் வரைகிறேன். ப்ரொஃபைல் எங்கே ட்ரா பண்ணலாம்? பாட்டமில் காமிச்சிங்கன்னா பாட்டமில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். ரெக்டாங்கிள் எடுத்து இதில் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளோட சைடில் உள்ள 2 லைன்த்தையும் மிடில் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் எல்லா பாக்ஸில் சிமெட்ரி கொடுக்குறேன். இப்போ இதோட வித் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 2 mm கொடுத்துருக்குறாங்க. 2 mm கொடுக்கும்போது எனக்கு கரெக்டாக போகும். இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் அளவு 2 mm கொடுத்துருக்குறாங்க. இந்த லென்த்து இங்கேருந்து, அதாவது சர்க்கிளில் வந்து இதில் வேணும் சாஃப்ட்வேரில் இருந்துங்க எவ்வளோ வேணும்னா 9 mm. இப்போ நம்ம தேவையில்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். குயிக் ட்ரிம் எடுத்தேன். உள்ள ப்ரொஃபைல் மட்டும் செய்கிறேன். பர்ஃபெக்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஒரு கீக்கு ஒரு ப்ரொஃபைல் வச்சுட்டு எக்ஸிட் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிறேன். கீக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்துருக்குன்னா இதை பேக்கெட் பண்ண போகிறோம். பேக்கெட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் நமக்கு அப் டு லாஸ்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு பேக்கெட் ரெடி. அப் டு லாஸ்ட் கொடுக்கூடாது அப்போ தானே, ஏன்னா நமக்கு வந்து டைமென்ஷன் எவ்வளோ இருக்குது? உள்ள பேக்கெட்டாக தான் இல்லை. அப்போ எவ்வளோது கொடுக்கணும்? பாக்கெட்டை நம்ம 20 - 2 8 mm தான் கொடுக்கணும். அப் டு லாஸ்ட் எடுத்து விட்டு செஞ்சுக்கோங்க. நீங்கள் 8 mm டைமென்ஷனே கொடுத்துக்கோங்க. அப் டு லாஸ்ட்டில் போய்ட்டு டைமென்ஷன் எடுத்துட்டு 8 mm கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஹேண்ட்பில் ரெடிங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க ஹேண்ட்பில். இதில் வேறு எதுவும் மிஸ் ஆகிருக்கான்னு நம்ம லைட்டாக செக் பண்ணிக்கலாம். 2 mm 30 mm ரேடியஸ் கரெக்டு, 2 mm கரெக்டு, ரேடியஸ் 2 பண்ணியாச்சு. எல்லா டைமென்ஷனும் நம்ம யூஸ் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணியாச்சுங்க. தேங்க்யூ.